ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சவனேஷ் லேர்னிங் அகாடமி. ஏற்கனவே ப்ரீவியஸாக வந்து கொஷின் செட் பார்த்துருப்பீங்க. அதில் ஆன்சர் டிஸ்கஷன் இருக்காது. ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆகி வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அகைன் இது ரிப்பீட்டடாக வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் டைம் டிலே ஆயிடுச்சு ஆன்சர் கீ அனுப்புறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிட்டர்மைன் த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த டெர்மினல் ஏ அண்ட் பி ஃபார் த ஃபாலோயிங் சர்க்யூட். இந்த ஃபாலோயிங் சர்க்யூட்டோட ஏ அண்ட் பி டெர்மினலுக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்பயுமே எந்த டெர்மினல் காட்டுறாங்களோ அதை வச்சுதான் நம்ம பேரலல் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சர்க்யூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த சர்க்யூட்ல பேரலல் எது அப்படின்னா 15 ஓம் அண்ட் 6 ஓம் இஸ் தி பேரலல். அதே மாதிரி 10 அண்ட் 4 ஓம் இஸ் தி பேரலல். அப்ப 10 ஓமும் 4 ஓமும் பேரலல், 15 ஓமும் 6 ஓமும் பேரலல் அப்படின்னா அதை எப்படி சொல்வோம்? 15 into 6 divided by 15 plus 6. அதே மாதிரி 10 into 4 divided by 10 plus 4. அப்ப 15 into 6 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 15 is parallel with 10 as well as 6 is parallel with 4. அப்ப 15 into A terminal அப்படின்னா இந்த சைடு A terminal அப்படின்னா 15 into 10 divided by 15 plus 10. அதே மாதிரி 6 into parallel 6 parallel with 4 போது 6 into 4 divided by 6 plus 4. அப்ப 15 into 10 போது 150 divided by 25. அப்ப என்ன வரும்? 6 ஓம். அடுத்து 6 into 4 divided by 6 plus 4 போது 2.4 ஓம். அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது சீரிஸ் ரெசிஸ்டன்ஸை கம்பைன் பண்ணும்போது 8.4 ஓம். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Find the voltage V1 with respect to ground in the figure given below. இதுல வந்து V1 ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? கரண்ட் சோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம நோடல் அனாலிசிஸ் மாதிரி அப்ளை பண்ணலாம். இப்ப இங்க இருக்கக்கூடியது என்னது? 24 வோல்ட். அப்ப என்டர் ஆகக்கூடிய கரண்ட் என்ன? 5 ஓம்ஸ். இப்படி கூட பாருங்களேன். என்ட்ரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 5 ஓம். அப்ப 5 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ என்ன? V1 minus 24 divided by 2. அவ்வளவுதான். 5 is equal to V1 minus 24 divided by 2. கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 10 is equal to V1 minus 24. That is V1 is equal to 34 volt. அடுத்தது, if a diameter of the current carrying conductor is doubled, its current carrying capability will be dash. அதாவது ஒரு current carrying conductorோட diameter வந்து டபுள் ஆகுது. its current carrying capability வந்து என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த diameter and then current carrying capacityனா எதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் வச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ரோ இன்டூ எல் பை ஏ. இது கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன? ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஐ. R1 divided by R2 is inversely proportional to I2 divided by, இப்ப directly proportionalனா அப்படியே மாறி வரும். I2 divided by I1. அதே இது ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி A2 divided by A1. ஏன்னா R is inversely proportional to A as well as inversely proportional to current. அப்ப current ஏரியாவும் எப்படி இருக்கும்? directly proportional இருக்கும். இப்ப I2னா இங்கே A2 இருக்கும். அதே மாதிரி அப்ப diameterனும் போது D2 divided by D1 the whole square. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டயாமீட்டரோட வேல்யூ என்னவாகும்னு சொல்லியிருக்காங்க? டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப I2 divided by I1 is equal to diameter D2 is equal to 2 into D1 divided by D2 the whole square. அப்ப D1 cancel ஆயிரும். அப்ப என்ன வரும்? 4 square. 4 square வந்து 2 square நம்போது 4. 4 divided by 1. I2 is equal to 4 into I1. ஓகேங்களா? அடுத்தது fourth question. If a two-port network is reciprocal as well as symmetrical. அதாவது two-port network வந்து reciprocal as well as symmetrical, which of the following is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு two-port network வந்து reciprocal as well as symmetrical அப்படின்னா என்னென்ன ரிலேஷன்ஷிப் கரெக்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம symmetrical அப்படின்னா என்ன அப்படின்னா 1 diagonal elements இருக்கும் பாத்தீங்களா? அதுதான் சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். சோ அதை தான் இங்க அடுத்தது பார்த்திருப்போம். சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி சிமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is Z11 Z22 diagonal element 1122 இருக்கும். அதே மாதிரி Y11 Y22 that is symmetry A equal to D. அதே மாதிரி reciprocity அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1221 Y12 Y21 AD minus BC is equal to 1. இது வந்து symmetry A is equal to D. இப்ப H11 H22 minus H12 into H21 is equal to 1. reciprocity எடுத்துக்கிட்டோம்னா H12 is equal to minus H21. அப்ப இந்த இடத்துல எனக்கு reciprocity and symmetry அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் கண்டிஷன்ஸ். ப்ரீவியஸா பார்த்த கொஸ்டின்ஸ்ல எல்லா கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? எஸ், எல்லா கண்டிஷனுமே நமக்கு சிமெட்ரி அண்ட் ரெசிப்ரோசிட்டியை பண்ணுது. அப்ப ஆல் ஆஃப் தி அபவ். ஓகேங்களா? அடுத்தது a capacitor of the 100 picofarad stores 10 millijoule of energy. What is the amount of energy stored in it? அதாவது ஒரு capacitor of 100 picofarad வந்து 10 millijoule of energy வந்து ஸ்டோர் பண்ணுது. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா ஃபார்முலா கியூக்கு வந்து நம்ம செப்பரேட்டா ஃபார்முலா தட் இஸ் Q is equal to root of 2EC. இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. C is equal to 100 picofarad and then energy E equal to 10 millijoule.
ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார்முலா எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா E is equal to half into Q square divided by C. அந்த சப்ஸ்டிடியூஷன்ல இருந்து கிடைச்சதுதான். ஓகேங்களா? சோ அப்ப டைரக்டா இந்த ஃபார்முலால என்ன பண்ண போறோம்? 2 into E யோட வேல்யூ C யோட வேல்யூ தட் இஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் தட் இஸ் Q யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம். அவ்வளவுதான். அடுத்தது 5th one, the depth of the penetration of the electromagnetic waves in a medium having a conductivity sigma at a frequency of 2 megahertz is 12.5 centimeter. The depth of penetration at a frequency of 8 megahertz is equal to. ஓகேங்களா? அப்ப depth of penetration of electromagnetic waves அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 megahertz இருக்கும்போது 12.5 centimeter இருக்கு. அதே depth of penetration at a frequency of 8 megahertz இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is del depth of penetration அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா delta is inversely proportional to square root of the frequency. அப்ப del is inversely proportional to square root of frequency. அப்ப என்ன அப்படின்னா del1 divided by del2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா square root of f2 divided by f1. அப்ப first frequency f1 என்ன வேல்யூ 2 megahertz. அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்கு? depth of penetration 12.5 இருக்கு. அப்ப 8 megahertz இருக்கும்போது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அது அப்படியே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். del1 ஓட வேல்யூ 12.5, del2 என்னன்னு கேட்டிருக்காங்க. f2 ஓட வேல்யூ 8, f1 ஓட வேல்யூ 2. டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். சோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 2 கேன்சல் ஆகி 4 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? 2 இந்த சைட் டிவைடட் கொண்டு வந்தோம்னா 6.25 சென்டிமீட்டர். அடுத்தது which type of ground waves travels over the earth space by acquiring direct path through air from transmitting to the receiving antenna. ரிசீவிங் ஆண்டனாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா which type of ground wave அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேஸ் வேவ். ஓகேங்களா? which type of ground wave travels over the earth surface by acquiring direct path through air from transmitting to the receiving antennas. டிரான்ஸ்மிட்டிங்ல இருந்து ரிசீவிங் ஆண்டனாஸ் இது பண்றதுக்கு எந்த வேவ் கிரவுண்ட் வேவ் வந்து டிராவல் ஆகுது, எந்த டைப் ஆஃப் கிரவுண்ட் வேவ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தட் இஸ் த ஸ்பேஸ் வேவ். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். அடுத்தது ஸ்பேஸ் வேவ் இஸ் தி கிரவுண்ட் வேவ் டிராவல்ஸ் ஓவர் த எர்த் சர்ஃபேஸ் பை அக்வயரிங் டைரக்ட் பாத் த்ரூ ஏர் ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டிங் டு தி ரிசீவிங் ஆண்டனாஸ். ஓகேங்களா? இப்ப சப்போஸ் அதுல வந்து என்னன்னா ஒரு எனர்ஜி லாசஸ் நடக்குது அப்படின்னா எதனால நடக்கும் அப்படின்னா பெண்டிங்னால நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது an 8085 microprocessor based system drives a multiplexed 5-digit 7-segment display. The digits are refreshed at the rate of 500 Hz. The on time for each digit is, அதாவது ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஆன் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் இப்போ 5 digit 7-segment டிஸ்பிளேன்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு டிஜிட்ஸும் ரெஃப்ரெஷ்ட் அட் த ரேட் ஆஃப் 500 Hz. ஆன் டைம் ஃபார் ஈச் டிஜிட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா frequency f is equal to 500 Hz. t is equal to 1 by 500. t is equal to 2 millisecond. அதாவது ஆன் டைம் ஃபார் ஈச் டிஜிட் அப்படின்னா ஒரு எத்தனை டிஜிட்னு சொல்லியிருக்காங்க? 5 digits சொல்லியிருக்காங்க. ஸோ 2 millisecond divided by 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.4 millisecond. இப்போ millisecond போது 10 to the power of -3. An instruction used to set the carry flag in a computer can be classified as. அதாவது ஒரு கேரி ஃபிளாக் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எது அப்படின்னா லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நீங்க டிஃபால்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கேரி ஃபிளாக் இன்ஸ்ட்ரக்ஷனை செட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா லாஜிக்கல் instruction. Logical operation can be used to set the carry flag in a computer. அது என்னென்ன பேசிக் ஆபரேஷன்ஸ் செட் பண்ணோம் அப்படின்னா and or XOR. ஓகேங்களா? இப்போ அடுத்தது which one of the following is not the indication of the fully charged cell? fully charged cellன்றத வந்து இண்டிகேட் பண்ணாதது எது? நார்மலா fully charged cellன்னு இண்டிகேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா கேசிங் இண்டிகேட் பண்ணும், வோல்டேஜ் இண்டிகேட் பண்ணும், as well as specific gravity of electrolyte இண்டிகேட் பண்ணும். ஆனா இன்டென்சிட்டி இண்டிகேட் பண்ணாது. ஓகேங்களா? அந்த ஒரு நம்ம இப்ப ஆல்ரெடி நம்ம ஸ்டோரேஜ் பேட்டரின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஸ்டோரேஜ் பேட்டரி வீடியோல இதோடது உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா that is a gassing, voltage and specific gravity of the electrolyte வந்து indication of fully charged cell, but intensity is not indication in it. In ideal case, the charging current of 200 ampere hour battery would be, அதாவது charging current for 200 ampere hour battery would be அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார்ஜிங் கரண்ட் ஆஃப் பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10% ஆஃப் ஆம்பியர் ஆர் 10% ஆஃப் ஆம்பியர் ஆர் அப்படின்னா 200 into 10 divided by 100. அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 ஆம்பியர். ஓகே, அடுத்தது a transformer is connected to 2200 volt 40 Hz supply. The core loss is 800 watts, out of which 600 watts are due to the hysteresis and the remaining is eddy current losses. What is the core loss if the supply voltage and frequency are 330 volt and 60 Hz respectively? அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 2200 volt 40 Hz சப்ளை,
core loss வந்து 800 watts out of 600 watts due to the hysteresis and the remaining eddy current loss. சப்ளை வோல்டேஜ் 330 வோல்ட்னு சொல்லிட்டாங்க 60 ஹெர்ட்ஸ். அப்படியே இதை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு அயன் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்டரிசிஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ். ஹிஸ்டரிசிஸ் எவ்வளவு சொல்லிட்டாங்க 600 சொல்லிட்டாங்க. அப்ப அயன் லாஸ் சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இருந்து எடி கரண்ட் லாஸ் ஈஸியா டிட்டர்மைன் பண்ணிடலாமா? எடி கரண்ட் லாஸ் PE equal to 200. இப்ப ஃப்ரீக்வன்சி வச்சு சொல்லணும் அப்படின்னா PA is equal to A into F plus B into F square. ஒரு கான்ஸ்டன்டோட ப்ரொபோர்ஷனாலிட்டி யூஸ் பண்றோம். ஸோ இன்ட்டு A into F plus B into F square. அப்ப அந்த ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் AF ஓட தான் ஹிஸ்டரிசிஸ். ஸோ 600 is equal to A into F. A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அதே மாதிரி அடுத்து B into F square. B into F square is equal to 200. அப்ப B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? 200 divided by 40 square 1600. ஓகேங்களா? இப்ப PI is equal to A into F plus B into F square. அது அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். 15 into 60 plus 0.125 into 60 into 600 1350 watt. ஓகேங்களா? அடுத்தது a 100 kVA single phase transformer has full load copper loss of 600 watt and iron loss of 500 watt. The maximum efficiency occur at a load of nearly. அதாவது ஒரு single phase transformer has the full load copper loss of 600 watt and iron loss of 500 watt. இப்ப maximum efficiency at the load nearly அப்படின்னு கேட்டிருக்காங்க. So K ஓட வேல்யூ என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் WI அயன் லாஸ் டிவைடட் பை WCU காப்பர் லாஸ். ஓகேங்களா? WI-ன்றது அயன் லாஸ் அண்ட் WC-ன்றது காப்பர் லாஸ். K is equal to square root of 500 divided by 600 0.913. KVA at maximum efficiency அப்படின்னா full load KVA என்ன இருக்கோ அதோட KA மல்டிப்ளை பண்றது தான் வந்து KVA at efficiency max. அப்ப 100ன்றது தான் என்னோட full load KVA கொடுத்திருக்குது. அப்ப 100 into 0.93 91.3 KVA. ஓகேங்களா? அடுத்தது மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 செலக்ட் த கரெக்ட் ஆன்சர்னு எடுத்திருக்காங்க. ஸோ எல்இடினா என்ன, எல்சிடினா எது மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ எல்சிடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா லைட் எமிட்டிங் டயோடு. லைட் எமிட்டிங் டயோடு எப்போ மட்டும்தான் லைட் எமிட் பண்ணும்? ஃபார்வர்ட் பயஸ்ல மட்டும்தான் எமிட் பண்ணும். அதே இது போட்டோ டயோடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிவர்ஸ் பயஸ்ல மட்டும்தான் பண்ணும். உங்களுக்கு இது ரெண்டும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? எல்இடி ஃபார்வர்ட் பயஸ்ட். அப்ப 2 4th ஒன் வந்து 4th தான். அப்ப இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? 2 ஆப்ஷன்ல இருக்கு, பி அண்ட் டில இருக்கு. அப்புறம் செகண்ட் எல்சிடினா லைட் எமிட்டிங்கா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னா அது எப்பயுமே எந்த பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்டார் பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல ரிஃப்ளெக்டார் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கா? அப்ப 3rd ஒன். அப்ப 2 3. அடுத்து ஆப்டோகப்ளர்ஸ்ன்றது எலக்ட்ரிக்கல் ஐசோலேட்டர். ஸோ 2 3 1 4. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். இப்போ பாத்தீங்கன்னா எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. டயோடு எமிட் லைட் when connection is in the forward biased. LCD அப்படின்னா liquid crystal display. LCD panel வந்து using the reflective display light reflector. ஆப்டோகப்ளர் அதே மாதிரி ஆப்டோ ஐசோலேட்டட் அன்வான்டட் சிக்னலை வந்து ஐசோலேட் பண்ணி விட்டுரும். போட்டோ டயோட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணும். எப்ப அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் அப்ப. அடுத்தது 14th ஒன் என்ன அப்படின்னா கன் டயோட், ஜெனோ டயோட், வராக்டர் டயோட் அண்ட் தென் ஸ்காட்டி டயோட். இப்ப கன் டயோட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே அது எந்த ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சிஸ் தான். அதனாலதான் அது வந்து மைக்ரோவேவ் ஆசிலேட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவோம். அது இது ஸ்காட்டி டயோட் எடுத்துக்கிட்டோம்னா மிக்சர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அப்ப 2 1. அப்ப 2 1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஜெனோ டயோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனோ டயோட் வந்து வோல்டேஜ் கம்பாரிசன் அண்ட் வராக்டர் டயோட் இஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுல மென்ஷன் பண்ணியிருப்போம். So gun diode, option A is the answer. Gun diode is based on the gun effect. It have the negative resistance used in the high frequency microwave oscillation. Xenon diode is widely used as the voltage reference as an shunt regulator or voltage comparison. Regulate the voltage across the small circuit. அடுத்தது varactor diode எடுத்துக்கிட்டோம்னா varicap diode, which is also called as the voltage variable capacitance. It is used in the FM signal. Schottky diode எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா most popular option among the non-linear devices for mixer. ஓகேங்களா? இதுதான் இது. அடுத்து 15th ஒன் as compared to power MOSFET BJT has. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த பவர் MOSFET BJT and then IGBT SCR இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கம்பாரிசன் அந்த தட் மீன்ஸ் இந்த ஸ்விட்சிங் லாஸ் கண்டக்ஷன் இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த BJT has அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி பவர் மாஸ்பெட்டை கம்பேர் பண்ணும்போது பிஜேடியில ஹை ஸ்விட்சிங் லாஸ் இருக்கும், லோ கண்டக்ஷன் லாஸ் இருக்கும். அதே மாதிரி பவர் மாஸ்பெட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சில ஒர்க் ஆகும், பிஜேடி வந்து யூஸ்ட் அட் த லோ ஃப்ரீக்வன்சி. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம்னா
ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரா இருக்கட்டும், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரா இருக்கட்டும், சென்டர் பிரிட்ஜா இருக்கட்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அந்த இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரிப்பிள் ஃபேக்டர், ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி, டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். இந்த 3ஓட வேல்யூமே கண்டிப்பா நமக்கு ஞாபகம் இருக்கணும். இப்ப இதுல நமக்கு கேட்டிருக்கிறது ஹாஃப் வேவ்க்கு தான். ஸோ ஹாஃப் வேவ்க்கு 0.281 ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அடுத்தது a 10-bit analog to digital converter is used to digitize an analog signal in the 0 to 5 volt range. The maximum peak to peak ripple voltage that can be allowed in the DC supply voltage is nearly. அதாவது 10-bit A to B D converter ன்னு சொல்லிட்டாங்க. digitize analog signal என்ன 0 to 5 volt range அப்படின்னு சொல்றாங்க. அப்ப that is the n is equal to, that is the number of bit, n is equal to 10 volt. Peak to peak voltage VPP is equal to 5 volt. பீக் டு பீக் ரிப்பிள் வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா VPPR. அப்ப VPPR ஓட ஃபார்முலா என்னன்னா VPP divided by 2 to the power of n minus 1. VPP ஓட வேல்யூ 5 divided by 2 to the power of 10 minus 1. அப்ப 5 divided by 1024 minus 1. ஸோ இது ஆன்சர் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4.8 millivolt 5 millivolt. ஓகேங்களா? அடுத்தது a 3 1/2 digit voltmeter having a resolution of 100 millivolt can be used to measure the maximum voltage of. அதாவது 3 1/2 digit voltmeter resolution of 100 millivoltன்னு சொல்லிட்டாங்க. இது user to measure the maximum voltage of. எவ்வளவு voltage measure பண்றதுக்காக யூஸ் ஆகுதுன்னா digital voltmeter ஓட resolution, that is 100 millivolt is equal to, that is resolution of the DVM is equal to VFS divided by 10 to the power of n. VFS அப்படின்றது full scale voltage divided by 10 to the power of n. 10 to the power of n number of full digit. 100 millivolt is equal to VFF divided by 10 to the power of 3. இங்க என்னது மில்லி வோல்ட் இருக்கா 10 to the power of -3. ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிடும். VFS is equal to 100 volt. ஓகேங்களா? அடுத்தது the hexadecimal representation of the 657 base 8 is. ஸோ வந்து ஒரு ஆக்டலை எப்படி ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ண முடியும்? ஆக்டலை கன்வெர்ட் பண்ணணும், ஆக்டல் டு டெசிமல் பண்ணணும், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் தான் பண்ணணும். இதுதான் எந்த இதுனாலுமே. ஓகேங்களா? அப்ப ஆக்டல் டூனா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இது இந்த 7 இருக்கு அப்படின்னா இந்த 7 இருக்கு அப்படின்னா இந்த 7ஓட பேஸோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பை a to the power of 0. மல்டிப்ளை பை a to the power of, அது எந்த பேஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பேஸோட மல்டிப்ளை பண்ணுவோம் டெசிமலா கன்வெர்ட் பண்றது. அடுத்து 5ஓட என்ன பண்ணுவோம் 1 a to the power of 1. அடுத்து அதே மாதிரி 6 to the power of 6 into a to the power of 2. ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணக்கு அப்புறம் தான் அடுத்ததை நம்ம பண்ணணும். அப்ப டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா பாருங்க 6 into 8 to the power of 2 plus 5 into 10 to 8 to the power of 1 in plus 7 into 8 to the power of 0. சால்வ் பண்ணோம்னா 431. இதை ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்தும் போது என்ன பண்ணுவோம் divided by 16 போடுவோம். divided by 16 போடும்போது that is 431 divided by 16 is equal to 26. பேலன்ஸ் என்ன வரும் 15. அடுத்து இந்த 26 16 ஆல் டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் 1 பேலன்ஸ் 10. ஓகேங்களா? அப்போ 1AF. ஓகேங்களா? இது ஹெக்ஸாடெசிமல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணது. Last question, that is the 20th one. For the signal flow graph shown in the figure, the number of forward points and the number of loops. இது ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல மட்டும் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். This is the number of forward path. ஓகேங்களா? ஃபார்வர்ட் பாத் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இது 1 ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். ஸோ இது ஒரு நம்ம டினோட் பண்ணிருக்கோம் பாருங்க. ABCDEF ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத். 3 ஃபார்வர்ட் பாத் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் இஸ் ABCDEF. அடுத்தது செகண்ட் ஃபார்வர்ட் பாத் இஸ் ABDEF. அடுத்து தேர்ட் ஃபார்வர்ட் பாத் இஸ் ABCF. ஓகேங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா DED. ஓகேங்களா? DED. அடுத்தது BDEFB. அடுத்தது CFB and C. அடுத்தது BD, அதாவது BDEF and then again B. இதுதான் க்ளோஸ்ட் லூப், இண்டிவிஜுவல் லூப்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் ஒவ்வொரு இதுலையுமே நம்ம பார்க்க போறோம். இனிமேல் ஒவ்வொரு செட்லையும் இந்த மாதிரி ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எதுவும் வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.